அதுதான் வீட்டில் வயசுலாம் கொடுங்க. இந்த உட்கார முடியாது எழ முடியாதுன்னீங்க. சுகரு இதான் சுகருக்கு மருந்து பார்த்துக்கோங்க. பேரே சர்க்கரை கொல்லி அது. அதான் சுகருக்கு. ஒரே ஒரு இலையை சாப்பிட்டு நீங்க 1 கிலோ லட்டு சாப்பிடலாம். சுகர் ஏறாது. கரிஞ்சீரகம் சுகருக்கு தானே. பூமி சக்கரை காம சக்கரை ஆண்மைக்கு தானே. அஸ்வகந்தா எதுக்கு ஆண்மைக்கு தானே. இங்க பாருங்க சிட்டுக்குருவி, இதுக்கு தமிழ்ல வச்ச பேரு நீர்மொழி விதை, ஆண்மைக்கு தான். இவ்வளவு மூலிகை போட்டு யார் இடிச்சு கொடுப்பா அந்த கம்ப்யூட்டர் காலத்துல? இவ்வளவு மூலிகை. ஐயா சுடுதண்ணி, மூச்சு பிடிப்பு, இந்த கேஸ் பிடிப்பு, பசியின்மை, அல்சரு, இதெல்லாம் சுடுதலை சாப்பிட இன்னும் நல்லது. ஏன்னா குளிர்காலமா இருக்குல்ல, அதை சுடுதலை சாப்பிட சொல்றேன். இன்னும் நல்லது, சீக்கிரமா மருந்து வேலை செய்யும். பாருங்க இவ்வளவுதான். காலையில வெறும் வயிற்றுல சுடுதண்ணி, நைட்ல சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணி, இந்த மாதிரி போட்டு சும்மா அப்படியே ஜூஸ் மாதிரி ஆட்டி குடிங்க. இதுக்கு பத்தியெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? அங்க பாருங்க, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், சுக்கு, வசம்பு, தாய்ப்பாலுக்கு இணையானதான வசம்பு. சும்மா சாப்பிடுங்க. நெஞ்செரிச்சல், இந்த வயிறு எரிச்சல், இந்த கொலை எரிச்சலா இருக்கு, இனியாரம் சாப்பிடல, தைரியமா சாப்பிடுங்கண்ணா. எல்லாரும் நிலைமை கஷ்டம் ஓடி ஓடி குடிச்சிங்களா இல்லையா? ஏன் குடிச்சிங்க? அன்னைக்கு கொரோனா காய்ச்சல் வரக்கூடாதுன்னு தான். அதே தான் கொடுக்குற நிலைமை. மறுபடியும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி அதிகரிக்கும். மூலிகை எல்லாம் காட்டுல மேட்ல வயக்காட்டுல தாய்ப்பால்ல வருஷம் போடக்கூடிய மூலிகை கூட விடல. அத்தனை படி இடிச்சு தைரியமா பப்ளிக்கா கொடுக்குற சாப்பிடலாம். ஒரு பத்தியமே கிடையாது. இத 5 வயசு குழந்தையில இருந்து இத 100 வயசு பெரிய வரைக்கும் சாப்பிடலாம். ஏன்னா தாய்ப்பாலுக்கு இணையானதான வசம்பு.